வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போ டிஷ்ஷு என்னென்னு கேட்டேன்னா, ஒன்று வந்து க்ரீன் பீஸ் புலாவ், அதுக்கு வந்து உங்களுக்கு மலாய் கோஃப்தா. நீங்கள் இதெல்லாம் ஹோட்டலில் தான் வாங்க முடியுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக ஆற்றுலேயே பண்ணலாம், நிறையா பண்ணி நிம்மதியாக சாப்பிட்லாம். க்ரீன் பீஸ் புலாவ் வந்து ரொம்ப சாதாரணமாக ரொம்ப காரம்லாம் இல்லாமல் ரொம்ப இதுவாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். மலாய் கோஃப்தா நல்ல மசாலா எல்லாத்தோடையும் பஞ்சோடு இருக்கும். ரெண்டுமா அதுவும் மலாய் கோஃப்தாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காரமான கிரேவின்னு சொல்ல முடியாது, மைல்டான ஒரு கிரேவி. அது ரெண்டும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த கப்பால் ஒரு கப், இந்த கப் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 240 கிராம்ஸ் ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு வைக்கிறேன். ஒன்றரை டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன். மிளகும் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இந்த மிளகு வந்து இந்த நெய்யில் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரைஸோடு கடித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 3 ஏலக்காய் போடுறேன், 4 கிராம்பு போடுறேன், பட்டை துண்டு 3 போடுறேன், பே லீஃப் 2. இதில் வேறு காரம் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பெப்பரோட காரம் தான் நல்லா இதாக இருக்கும். அதில் கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் நம்ம கரம் மசாலா பொடி வேணால் போடுவோம். வேறு எதுவுமே காரம் கிடையாது. இதில் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம், நல்லா நெய்யில் பண்ணுறது அப்படிங்கிறதுனால மிளகாய் எடுத்துகிட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. இதை இந்த ஸ்டேஜில் பட்டாணி போடுறேன், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் சுத்தமாக நல்லா வறுத்தெடுத்துட்டு நல்லா வறுத்துட்டோம். இதை நீங்கள் வந்து குக்கரில் வச்சு ப்ரெஷர் குக்கரில் வச்சு பண்ண போகிறீங்கன்னா 1:1.5 தண்ணி வச்சு ப்ரெஷர் குக்கரில் வச்சு 2 விசில் வாங்கிட்டு 3ஆவது விசிலுக்கு சின்னதாக வச்சுட்டு இறக்கிடுங்க. இல்லை 2 விசில் போகிறோம் எங்களுக்கு அப்படின்னா 2 விசிலோடய இறக்கிடலாம். ரைஸ் குக்கரில் போடுறீங்கன்னா 1:2 அப்படிங்கிற ரேஷியோலேயே நீங்கள் தண்ணி விட்டு வச்சிடலாம். இப்போ நான் ரைஸ் குக்கரில் வைக்கிறேன். சொல்கிற மாதிரி இந்த கப்பில் ஒரு கப் ரைஸ் எடுத்தேன். 1 2 இது சரியாக இருக்கும். தேவையான உப்பு போடலாம். அரை ஸ்பூன்னா அரை டீஸ்பூன் தான் கரம் மசாலா பொடி போடுறேன். இதை அப்படியே வேக வச்சிடலாம். இது முடிஞ்சதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது கோஃப்தாக் வேணுங்கிறதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். கோஃப்தாக் முதல்ல வந்து இந்த கிரேவி இருக்குதா அது ரெடி பண்ணறதுக்கு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், பூண்டு இஞ்சி எல்லாம் இதில் போட்டுருக்கேன். வெங்காயம் இது மாதிரி 2 வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன், நீளமாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம்னா 3 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். அதோடு கூட ஒரு 10 முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இதில் வதக்கிடணும். இப்போது இதில் நம்ம வந்து இப்போது காரப்பொடி நமக்கு எவ்வளோ தேவையோ
1.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் இந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்லா இருக்கும். இது வதங்கின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கோஃப்தா பால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை ரெடி பண்ணலாம். ஏன்னா இது நல்லா வதங்கின அப்புறமா இதை வந்து ஆற விட்டு பேஸ்ட் பண்ணி அதோட கிரேவிக்கு உண்டான மாதிரி நீர்க்கு அரைச்சி எடுத்துன்னு வரணும். ஸோ இது வதங்கட்டும். ஃபஸ்ட்டு கோஃப்தா பால்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்குள்ளே இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியாச்சு. இது ஆற விட்டுடலாம். நம்ம ஆற விட்டுட்டு அப்புறமா அரைச்சின்னு வரலாம். அடுப்பு அரைச்சிடுறேன். இப்போ கோஃப்தா பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது என்னென்னு கேட்டேன்னா, ஒரு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் அதை வேக விட்டு கேரட் திருகளில் திருகி எடுத்துருக்கேன். அதோட கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதை எடுத்துக்கிறேன். இது என்னென்னு கேட்டேன்னா, பன்னீர் ஒரு ஹாஃப் பன்னீரை நல்லா, அதாவது உங்களுக்கு கிடைக்குமே கடையிலலாம், அந்த பன்னீரில் ஹாஃப் எடுத்து இந்த மாதிரி திருகி எடுத்துருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி, இது என்ன பண்ணணும்னா நல்லா இழுத்து பிசைஞ்சிருங்கோ. நம்ம ஹோட்டலுக்கு போனால் இதெல்லாம் ஏன் 300 400 பில் போடுறான் அப்படின்னா இதெல்லாம் வேலை. அதனால தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் திருகின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ண முடியும். கையால் நெசுக்கி விட்டேன்னா அது அங்கங்கே நிற்கும் அப்படியே. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுது. இப்போ இது நல்லா பிசைஞ்சிடணும் இல்லையா, இதுலேருந்து இந்த மாதிரி பாலாக எடுத்துக்கோங்க. இந்த பாலில் நடுப்புற இந்த கொழக்கட்டை மாவை நம்ம ஹோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்குள்ளே முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை பழம் இதை தான் நான் வச்சுட்டுருக்கேன். ஃபில் பண்ணுங்க. இப்படி மூடிட்டு இது என்னன்னு கேட்டீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் அது மாதிரி ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி எல்லா கோஃப்தாவையும் பண்ணி வச்சுடலாம். கோஃப்தா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே இன்னொரு 4 கோஃப்தா பண்ணிக்கலாம். கோஃப்தா சைஸ்லாம் உங்களோட இஷ்டம். சின்னதாக வேணும்னா சின்னதாக போடுங்க, பெருசாக போட்டு ஆளுக்கு ஒன்று போட்டால் போகிறோம்னா உங்கள் சௌகரியம் அதெல்லாம். அதேமாதிரி ஷேப்பும் வந்து உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக, இல்லை சிலிண்ட்ரிக்கலாக வேணும்னா சிலிண்ட்ரிக்கலாக, உங்கள் சௌகரியம் போல் அதை நீங்கள் உருட்டிக்கலாம். எனக்கு இது ரவுண்டாக உருட்டி தான் பழக்கம், அதனால நான் அப்படி பண்ணிட்டுருக்கேன். ஹோட்டல்லலாம் பார்த்தேன்னா நிஜமாக 2 கோஃப்தா வச்சுட்டு அதோட கிரேவியை மேலே விட்டு கொடுத்துருவான் வித்துனோடு. ஆனால் அந்த நிஜமானவே சொல்லணுன்னா மலாய் கோஃப்தா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கோஃப்தா பால்ஸை இதில் போட்டு பொரிக்கலாம். இது எங்களுக்கு டைரெக்டாக கார்ன்ஃப்ளவரில் பரட்ட வேண்டாம் அப்படிங்கிறவா மைதா கொஞ்சம் திக்காக அரைச்சிட்டு அதுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் கார்ன்ஃப்ளவரில் உருட்டிட்டு போட்டுடுங்கனாலும் எடுக்கலாம்.
நான் மைதா வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மைதா யூஸ் பண்ணல, டைரெக்டாக கார்ன்ஃப்ளவரில் இது பண்ணியிருக்கேன். ஒன்றும் ஆகாது, அப்படியே நல்லா பொரிஞ்சு வந்துடும் அழகாக. அதுவும் கோஃப்தா பாக் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே கட்லெட் மாதிரி வெறுமை கூட சாப்பிடலாம். ஏன்னா அதுலேயே காரம், நம்ம கரம் மசாலா பொடி, பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு அண்ட் பன்னீர் தான். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்லாமும் நல்லா பொரிஞ்சு நல்லா இருக்கும். அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் கோஃப்தாக்கு கிரேவியோடு சாப்பிட்டா அது இன்னும் ஒரு தனி டேஸ்ட்டு. இதை கோஃப்தாவை எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இதோட அந்த கிரேவியை தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே அந்த கோஃப்தா அதில் போட்டேன்னா நீங்கள் சர்வ் பண்ணுறதே கரைஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து கோஃப்தா 2 எடுத்து வச்சுட்டு மேலே அந்த கிரேவி எடுத்து விட்டேன்னா அப்படியே அது ரெண்டையும் மேட்சிங்காக அப்படியே சாப்பிட்றலாம். கரைஞ்சி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப குழன்னு ஆகிடும். அதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடும். கோஃப்தாவே கிடைக்காது நமக்கு. அதான் கோஃப்தாங்கிறது அப்படியே கெட்டியாக தனியாக இருந்துன்னு இந்த கிரேவி வந்து லிக்விடாக இருந்து அதோடு சேர்த்து சாப்பிட்றது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங். இதுவே பார்த்தீங்கன்னா நல்ல டீப் ப்ரௌன் ஆகணும். அது இந்த லெவலில் நான் எடுத்திருக்கேன். மத்தியில் இந்த லெவலில் இருக்கணும். இது பார்த்தேன்னா நான் உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இதை நீங்கள் குழம்புல போட்டேன்னா, அந்த கிரேவியில் போட்டேன்னா கரைஞ்சி போய்டும். இது எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வதக்கி எடுத்துன்னுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோஃப்தாக்கு வேணுங்கிறத நல்லா பிசைஞ்சு அதை நல்லா உருட்டி கார்ன்ஃப்ளவரில் பிரட்டியிருக்கோம். கோஃப்தாவில் வந்து நம்ம கரம் மசாலா பொடி போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம், கொத்தமல்லி போட்டிருக்கோம். இது அத்தனையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சிட்டு உருட்டி கார்ன்ஃப்ளவரில் இது பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துருங்கோ. தேர்ட் ஸ்டெப்பு அதை கிரேவி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்றது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இதை எடுத்து ரெடியாக எடுத்து ஃபைனலாக தான் நீங்கள் இந்த கோஃப்தாவை எடுத்து வச்சுட்டு அந்த கிரேவி அது மேலே சர்வ் பண்ணணும். இந்த அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விடுறேன். 2 துண்டு பட்டை போடுறேன். ஒரு 3 ஏலக்காய் போடுறேன். கிராம்பு ஒரு 4 போடுறேன். பே லீஃப் 2. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகி அதில் இதெல்லாம் பொரியட்டும். நம்ம வதக்கின்னு வந்தது இதோ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதுவும் நல்லா பொரிஞ்சிருக்கு. நம்ம இப்போ இதை இதில் ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் இதில் தனியா பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. இது இவ்வளோ திக்காக இருக்கு இல்லையா, நம்ம இதை வந்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கணும். இந்த தண்ணியை இதில் விட்டுடலாம். தேவையான உப்பு, கோஃப்தாவில் தனியாக உப்பு இருக்குது. நம்ம இதுக்கு கிரேவிக்கு மட்டும் உப்பு போட்டோன்னா போதும். உப்பும் போட்டாச்சு. இதில் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கெலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடணும். அதையும் போட்டுடலாம். இது எல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்கட்டும். போதும். மூடி வச்சுருங்கோ. ஒரு
ஒரு 3 நிமிஷமாவது அட்லீஸ்ட் கொதிக்க விடுங்க. அது கொதித்து திக்காகணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸாக ரொம்ப நல்லா கொதிச்சுட்டுருக்கு. ரெடி ஆகிடுது. எகெயின் திக்காகிடுது. தெரியுறதா உங்களுக்கு? இந்த ஸ்டேஜில் இதில் க்ரீம் விடலாம். க்ரீம் வந்து ஒரு அரை கப்பு கிட்ட விட்டுருங்க. ஃப்ரெஷ் க்ரீம். இது மலாய் கோஃப்தா இது பேரே. அதில் என்ன இவ்வளோ எல்லாம் சேர்க்குறேன்னு கேட்டேன்னா இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த ரிச் இது தான். நம்ம வந்து ஒன்ஸ் இன் அ வைல் இதெல்லாம் எப்பயாவது பண்ணி சாப்பிட்லாம் திருப்தியாக. ஃபைனலாக கசூரி மேத்தி. அடுப்பை சின்னதாக வச்சுருக்கேன். கசூரி மேத்தி போட்டோம். இது முடிஞ்சிடுத்து. இதை அடுப்பை அணைச்சிடுறேன். அதே மாதிரி ரைஸும் அதெல்லாம் ஜோராக ரெடி ஆகிடுது. தெரியுறதா போலன்னு? ஆனால் இதை சர்வ் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கோஃப்தா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் க்ரீம். ஜோரான கோஃப்தாவும் ரெடி. இது ரெண்டும் ரொம்ப நல்ல காம்பினேஷன். சாப்பிட்டு பார்த்துட்டு பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சும்மா எனக்கு எல்லாமே பிடிக்கும், ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்கிறேன்னா நீங்கள் எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.